இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கிட்ஸ் ஒர்க் ஷீட்டை 5 மினிட்ஸில் உங்களாலேயே ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஒர்க் ஷீட்டை க்ரியேட் பண்ணி அதை எப்படி 3 விதமான ஒர்க் ஷீட்டாக மாற்றலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேன்வா யூஸ் பண்ணி அழகான பிரிண்டபிள் கிட்ஸ் ஒர்க் ஷீட்டை எப்படி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் கேன்வா யூஸ் பண்ணி எப்படி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸை ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ரீயாகவும் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேன்வாவோட பேசிக்ஸ் அண்ட் கேன்வா யூஸ் பண்ணி எப்படி மணி earn பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கலர் மேட்சிங் ஒர்க் ஷீட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கேன்வாவில் போயிட்டு கஸ்டம் சைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் 8.5 by 11 சைஸில் ஒரு புது பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் இப்போ நம்ம மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். இந்த மார்ஜினை பேஸாக வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது, அவுட்லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் ட்ரேசிங் ஒர்க் ஷீட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் மேலே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மேட்சிங் ஒர்க் ஷீட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எலிமெண்ட்ஸில் போய் இமேஜஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்வாவோட ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌன் இல்லாத எலிமெண்ட்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பிரைட்டான இமேஜஸாக டிஃப்ரெண்ட் கலரில் சூஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, இமேஜஸ் எல்லாம் சூஸ் பண்ணியாச்சு. இப்போது அதுக்கு மேட்சிங்கான கலர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ஸில் ஷேப்பில் போய் ஒரு சர்க்கிள் சூஸ் பண்ணி அதை இந்த பிக்சருக்கு நேராக வச்சிடலாம். இப்போது சர்க்கிளோட பார்டர் வெயிட்டை மாற்றிட்டு ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளை இப்போ அப்படியே காப்பி பண்ணி கரெக்டாக எல்லா இமேஜஸ்க்கும் நேராக அலைன் பண்ணிடலாம். அடுத்து ஒவ்வொரு சர்க்கிள்க்கும் கலரை மாற்றிடலாம். மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக எல்லா இமேஜஸ்க்கும் கலர்ஸ்க்கும் முன்னாடி குட்டியாக ஒரு சர்க்கிள் வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ஈஸியாக கலர் மேட்சிங் பண்ண முடியும். அடுத்து ஹெட்டிங் ஆட் பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஹெட்டிங் கொடுத்துடலாம். கலர்ஃபுல்லான ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஒர்க் ஷீட்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணி இன்னும் 2 ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஜை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போது இந்த சர்க்கிளையும் கலரையும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த பிக்சர்ஸில் இருக்க கலர்ஸோட நேமை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பிங்க் கலர் சர்க்கிளை டெலீட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக பிங்க்னு வேர்ட்ஸில் கொடுத்துடலாம். டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி மாற்றிக்கலாம். இதே மாதிரியே எல்லா கலர்ஸ்க்கும் கொடுத்துடலாம். அடுத்து ஹெட்டிங்கையும் மாற்றிடலாம். மேட்ச் த பிக்சர் வித் கரெக்ட் கலர் நேம்னு கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகிற கரெக்டான கலர் நேமோட மேட்ச் பண்ணணும்.
ரெண்டாவது ஒர்க் ஷீட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்து தேர்ட் ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ணலாம். இந்த பேஜை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்க இமேஜஸோட எக்ஸாக்ட் பேரோட மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கலர் நேம்ஸை டெலீட் பண்ணிவிட்டு பிக்சரோட நேமை கொடுக்க போகிறோம். எல்லா பிக்சர்ஸோட மேட்சிங் நேம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஹெட்டிங்கையும் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாடல் ஆஃப் ஒர்க் ஷீட்டை எப்படி 3 வெரைட்டியில் கொண்டு வரதுன்னு பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸ்க்குள்ளே கலர்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே கவுண்டிங் ஒர்க் ஷீட் அப்புறம் கட் அண்ட் பேஸ்ட் ஒர்க் ஷீட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் PDF பிரிண்ட் பெஸ்ட் ஃபார் பிரிண்டிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கேன்வாவில் வேறு எந்த டாபிக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.